போகுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து எலிஃபென்ட் கேம்ப் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் அன் ஹவர் தான் இருக்குது. எலிஃபென்ட் கேம்ப் பார்க்குறதுக்கும் சரி, பஸ் ட்ராவல் போகிறதும் சரி. நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா பஸ் ட்ராவல் சூஸ் பண்ணியிருக்கோம். இது டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 350 to 360 சொல்லியிருக்காங்க. ஆனால் நாங்கள் கொடுத்தது 700 கொடுத்து மிச்சம் 20 தான் கொடுத்தாங்க. ஸோ நான் டிக்கெட் ரேட் பார்க்கல. ஸோ நான் இப்போ வந்து எலிஃபென்ட் கேம்புக்கு போகிறதுக்கு 30 minutes தான் இருக்கும். அது ரெண்டும் பார்க்க முடியாது, ஏதாச்சும் ஒன்று தான் பார்க்க முடியும்னாங்க. ஸோ நான் பஸ் ட்ராவலே சூஸ் பண்ணிட்டோம். ஸோ பஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். டிக்கெட் எடுத்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். நம்ம பஸ் ட்ராவல் ஏரியாச்சு. ஸோ நம்ம பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் மெயின் ரோடு. ஸோ இது வந்து பஸ் ட்ராவல். நம்ம பைக் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடி இங்கே பண்ணிட்டோம். இதை நான் அன்எக்ஸ்பெக்டட் பிளான் தான். நாங்கள் இந்த பஸ் ட்ராவல் நாங்கள் இது பார்க்கவே இல்லை. கரெக்டாக வந்தோன்னா டைமிங் இருந்துச்சு. ஸோ இதை விட்டால் இன்னும் டைமிங் என்னன்னு தெரியல. நான் உங்களுக்கு டைமிங் சேட்டை உங்களுக்கு ஃபோட்டோ பிடிச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ஓவரில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நாங்கள் இதோட நாங்கள் பயங்கரமாக அட்வென்ச்சர் பார்க்க போகிறோம் நம்புகிறேன். 350 ரூபா கொடுத்துருக்கோம். உங்களுக்கே நாங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துருக்கோம். பார்த்தா எப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலுமே வந்து டீப் ஃபாரஸ்ட்டில் கூட்டு போவாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 hour ட்ராவல் எப்படி இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். 60 minutes வேறு மாதிரி இருக்கு நம்புகிறேன். ஸோ எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்களேன். இந்த எலிஃபென்ட் கேம்ப் மிஸ் பண்ணிட்டோம். பட் ஆனால் நாங்கள் பஸ் ட்ராவல் சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை பார்க்கலாம் எப்படி ஏதுன்னு சொல்லிட்டு. என்னோட காட்டு பண்ணி தானே இது. இது ஒரு பஸ்லேயே கூட்டு போட்டு பஸ்லேயே வந்துடுவோம் மெயின் ரோட்லேயே. எனக்கு அது ஒரு ஃபீல் ஆகுது. பஸ்லேயே கூட்டு போட்டு பஸ்லேயே வரதுக்கு நம்ம பைக்கில் இருந்தோம். நம்ம பைக்கில் போய் எடுத்துருவோம். பைக் அவுட் இல்லையே எங்கே இது ரோட்டில் தான் வரோம். ஆனால் நீ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகணும்டா. மெயின் ரோட்டில் போயிட்டு உள்ளே போய் தான் இவர் மானு சுடியர் ஆஃப் காட்டுப்பண்ணி மான்கள் இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஸோ டேர் ஆஃப் சீரியஸுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேயே வந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ரோடு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே மெயின் ரோட்லேருந்து வரும். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 kilometer வச்சுக்கோங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 kilometer பக்கமாக ட்ராவல் ஆகும் ஒரு மெயின் ரோட்லேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அட்வென்ச்சர் ரோட் மாதிரி ஃபுல்லாக அப்படியே காட்டுக்குள்ளே போகிறோம். அப்படியே என்ன நான் பார்க்க போகிறேன்னு தெரியல எனக்கு. ஒரே க்யூரியஸிட்டியாக இருக்குது. அந்த மாதிரி இருக்கு. கீழே இருக்கு மேலே இருக்கு. இது வந்து அந்த மூஞ்சில் கருப்பாக இருக்க முடியாது. இது ஒரு டிஃப்ரெண்டான இதா இன்னும் அங்கே ஒன்று இருக்கும்ல. அதாவது இப்போ என்ன டீப் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி இது நார்மல் மங்கி மாதிரி இல்லை. அந்த மாதிரி தெரியுது வரவங்க. கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம், சென்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்திருக்கோம். ஸோ இப்போது ரொம்ப தூரம் வந்திருக்கோம். ஆனால் நம்ம எங்களோட லக்கு என்னன்னு தெரியல. நான் வர வழியில் நாங்கள் மானு, அதுக்கப்புறம் அதிகபட்சமாக என்ன பார்த்துருக்கோம், குரங்கு தான் பார்த்துருக்கோம். மற்றபடி எதுவுமே இல்லை. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் சென்டரில் இருக்க வாட்டர் ஃபால்ன்ற ஒரு பிளேஸ் ஒன்று இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் வர மாதிரி என்ன எல்லாம் நம்ம சீசன் முடிஞ்சு வந்தனால எங்களுக்கு அந்த ஃபீல் தரலையே என்னவோ. ஸோ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு லக்கு தான். எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு சீசனல் டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் இப்போ எங்களோட லக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. எங்களுக்கு வந்து இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் மெயின் இந்த ட்ரிப்பில் எங்களுக்கு கிடைச்ச விஷயம்னு நினைக்கிறேன். தெரில எனக்கு இது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு போகிற வழியில் என்னென்ன இருக்கோ என்னென்னு தெரில, பார்க்கலாம். பாருங்க வாட்டர் ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். ஏய் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பாரு.
நீ கேட்டிய வாட்டர் ஃபால்ஸு பைக்கார வாட்டர் ஃபால்ஸ் இல்லை இதுதான் உண்மையான வாட்டர் ஃபால்ஸு. ஆனால் இதோட இன்னும் கொஞ்சம் அட்வென்ச்சராக இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப ஹைட்லேருந்து ஊற்றுற மாதிரி இருந்தால இதில் அப்படியே படிப்படியாக இறங்குது. தண்ணி இப்போ கம்மியாக வருது. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு சீசனல் டைமில் தண்ணி அதிகமாக ஒரு டைமில் பார்த்தோம்னா நல்லா தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக டிஆர்எஃப் இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் பிளேஸ் வந்து ஒரு 1 டீப் வந்துடுது. ஸோ வந்துட்டு இங்கே வந்து எல்லாமே இறக்கி விட்டுறாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் பக்கமாக இங்கே நிற்க வைக்கிறாங்க. அது ஒரு தனி ஒரு இதாக இருக்குது. மேபி இந்த டைம்லாம் வந்தீங்கன்னா ஏதாவது சீசனல் டைம்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நேரம் விடுவாங்களான்னு தெரியல. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் பக்கமாக ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியல. இப்போ இங்கே ஒரு மேலே ஒரு டவர் பாயிண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அங்கே ஒரு வியூ பாயிண்ட் போய் பார்த்துட்டு அப்படியே கீழே 2-3 ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். ஏன் ஒரு நிமிஷம் போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, கீழே போகலாமா? ஸோ ஓகே, மேலே போகக்கூடாதுன்றாங்க. ஸோ மேலே ஒரு நல்ல வியூ இருக்குது. ஸோ டிஆர்எஃப் டைம் பார்த்தீங்கன்னா 9:51 ஆகுது. கரெக்டாக இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ஏறின இடத்துல ரிட்டர்ன் வந்து இறங்கிட்டோம். ஸோ கரெக்டாக நம்ம டிக்கெட் கவுண்டர் எடுத்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த வியூ பாயிண்ட் வந்துட்டோம். ஒரு 1 ஹவருக்கு மேலேயே இருக்குது. நாங்கள் 8:30 பக்கமாக இங்கேருந்து கிளம்புனோம். ஒரு 9:15 அந்த ரேஞ்ச் ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வராங்க. ஏன்னா அந்த ட்ராவல் அப்படி எங்களோட பேட் லக் என்னன்னு தெரியல. இந்த டைம் ஒரு அனிமல்ஸும் எங்களால் பார்க்க முடியல. நாங்கள் பார்த்தது எல்லாமே ஒன்று தான். மான் பார்த்தோம், அதுக்கப்புறம் குரங்கு பார்த்தோம், அவ்வளோதான். இன்னொரு நடுவில் ஏதோ ஒரு காட்டெருமை மாதிரி ஏதோ ஒன்று பார்த்தோம். பட் ஆனால் அதுக்கு தான் ஓடிடுச்சு. ஸோ அது எங்களுக்கு விஷுவல் கிடைக்கல. அதனால் நான் எங்களோட பேட் டைம். அது இல்லாமல் நீங்கள் பிப்ரவரி மந்த் நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ கிளைமேட் ஒன்றும் நல்லா இல்லை. ஸோ ஜனவரி மந்த்துக்கு முன்னாடி டிசம்பர் மந்த், ஜனவரி, ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் கிளைமேட் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே அவ்வளோதான். ஸோ இந்த வழியாக போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஃபென்ட் வியூ பாயிண்ட்டு. ஸோ இந்த வழியாக போனால் எலிஃபென்ட் வியூ பாயிண்ட். ஸோ இந்த வழியாக போனால் சொல்கிறேன் ஊட்டி மசனகுடி வழி அந்த வழி போகிறது. டிஆர்எஃப் கரெக்டாக இப்போ எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எலிஃபென்ட் கேம்பில் தான் இருக்கும். ஸோ எலிஃபென்ட் கேம்பை பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல தான் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எலிஃபென்ட் நிறுத்தி காட்டுவாங்க. ஸோ நம்ம வந்து தொட்டு பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. அது சாப்பாடு கொடுக்கலாம் எனக்கு தெரிஞ்சு முன்னாடியே போட்டிருக்காங்க ஃபுட் ஹவுஸு. நான் உள்ளார போகல, ஏன்னா இதுக்கு மேலே டைமிங் க்ளோஸ்ன்றனால. ஸோ இங்கே வந்து பார்த்துருவோம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் வந்திருக்கோம். ஒன்று இதை பார்த்துக்கணும், இல்லை அதை பார்த்துக்கணும். அப்படி இல்லையா காலைங்காடி நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம், காலைங்காட்டி கிளம்பி வந்துருக்கணும். இப்போ ஒரு பிரச்சனை இல்லை டிஆர்எஃப். ஸோ என்ன டைம் வரும்போது பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த டைம் சீசனல் சரியில்லை டிஆர்எஃப், கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால தான் சரி இப்போ நாங்கள் அங்கேருந்து அப்படியே கிளம்பலாம் தான் இருந்தோம். ஸோ ஓகே இவ்வளோ தான் வந்தாச்சு, இது எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். நம்ம டிக்கெட் கவுண்டர் வந்து முன்னாடி அங்கேயே இருக்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கேருந்து வரணும். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8:30 to 9 AM. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5:30 to 6 AM. 1 hour தான், 1 hour 1.5 hour தான் இங்கே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்களே பாருங்களேன். ஸோ இது வந்து இப்படி போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து டைமிங் கொஞ்சம் மாற்றி போட்டிருக்க மாதிரி தெரியுது எனக்கு. ஸோ அந்த டைம் ஆட் பண்ணுற பாருங்க, அங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்குல்ல. ஸோ அதையும் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா 5:30 வந்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ இங்கெல்லாம் வந்து எலிஃபென்ட் வந்து குளிப்பாட்டு வாங்கலாம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாமா. 1 டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே வந்து ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ரூம் அவைலபிலிட்டி இருக்கான்னு தெரில. அதை நான் கேட்டு பார்க்குறேன் யார்ட்டே செஞ்சுருந்தாங்க. ஸோ ஓகே டிஆர்எஃப். ஸோ வண்டி எடுத்துகிட்டு நான் ரிட்டன் மசனை கூட போகும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன்.